Hey guys, so example 1.1 from Sadiki book பார்க்கலாம். So how much charge is represented by 4600 electrons ன்னு சொல்லி கேட்குறாங்க. பேசிக்காக ஸ்கூல்லே ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பேன் Q is equal to N ன்னு சொல்லிட்டு N வந்துட்டு 4600 எலக்ட்ரான்ஸோட சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா -1.602 into 10 to the power of -19 கூலும் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அவ்வளோதான். சால்வ் பண்ணால் 37396.2 into 10 to the power of -19 கூலும்னு வரும். இதை வந்துட்டு இப்படியே எழுதிக்கலாம், அவ்வளோதான். So calculate the amount of charge represented by 6 million protons, which is the practice problem 1.1. So அதுக்கும் அதே ஃபார்முலா தான் Q is equal to NE. So N என்னன்னு கொடுத்துருக்கான் 6 into 10 to the power of 6 which is million, and protonsோட சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா +1.6 into 10 to the power of -19 coulomb. 02 போட்டுக்கோங்க. So Q is equal to 6 into 10 to the power of 6 into 1.602 into 10 to the power of -19. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 9.612 into 10 to the power of -16 coulomb. Sorry, 13 coulomb. அவ்வளோதான். இதுதான் இதுக்கு அந்த சமுக்கான ஆன்சர். எக்ஸாம்பிள் 1.2ல் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் சார்ஜ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கரண்ட் வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க at t is equal to 0.5 செகண்ட்ஸில். ஸோ நம்மளுக்கு தெரியும் டிஃபால்ட் ஸ்கூலில் படிச்சிருப்போம் கரண்ட் வந்துட்டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ்னு எப்படி எழுதலாமா? அப்போ நம்ம கொடுத்துருக்க க்யூ டேர்மை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைமுக்கு. இங்கே சைடில் இருக்கிற மில்லியை மறக்காமல் எழுதிக்கோங்க. ஸோ 5 into 10 to the power of -3 இதை அப்படியே வெளில எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். நான் டீ போடல. ஓகே, இது u, இது v. ஸோ ஹைலைட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு யூவும் வியும் கண்டுபிடிப்போம். sin 4 pi t plus t cos 4 pi t into 4 pi at t is equal to 0.5 செகண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த t இருக்கிற இடத்துல ஃபுல்லாக 0.5 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 5 into 10 to the power of -3 0.5 cos 4 pi 0.5 into 4 pi plus sin 4 pi 0.5. ஸோ இதை கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த மில்லியை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அப்படியே சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 31.41 மில்லி ஆம்ஸ். இந்த மில்லியை கடைசியில் மில்லின்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். ஸோ ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் 1.2 முன்னாடி சால்வ் பண்ண அதே மாதிரி தான். கரண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சார்ஜ் கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இந்த மில்லியை மறக்காமல் எழுதிக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 0 -10 e power -2t, இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு பண்ணும்போது -2t மில்லி. ஸோ 20 e power -2t மில்லி. ஸோ இப்போ t is equal to 1 செகண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது e power 2 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா கேல்குலேட்டரில் we be getting 2.706 மில்லி ஆம்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூ.